என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 6வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக, ஆமீன். எப்படி அந்த சபையாருக்கு உணர்த்தி காட்டுகிறார் பாருங்கள். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எப்படிப்பட்ட அன்பு கூற வேண்டும், அழியாத அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை கவனித்து பாருங்கள். அப்படிப்பட்டவர்கள் மீது கிருபை உண்டாயிருப்பதாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எண்ணற்றவர்கள் நேசிக்கிறார்கள். ஏன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதவர்களுக்கு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனா ரொம்ப பிடிக்கும். பாருங்க, நம்ம எத்தனையோ பேர் பார்த்துருக்குறோம்ல, அவங்க வேறு ஒரு ரிலீஜியனை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஆனாலும் பாருங்கள், எனக்கு இயேசுனா ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் என்ன தெரியுமா? அவர் மீது நாம் வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும்? அழியாத அன்பாக இருக்க வேண்டும். அழியாத அன்பு என்று சொன்னால் அது எப்படிப்பட்டது? பாதை எதுவானாலும், எப்பேற்பட்ட பாதையின் வழியாக நாம் கடந்து போனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிற அன்பு மாறவே கூடாது. பாருங்கள், அதுதான் அழியாத அன்பு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். சில பேர் ஆண்டவரை நேசிப்பாங்க, ஆனால் உபத்திரவங்கள், பிரச்சனைகள், கடினமான சூழ்நிலைகள் என்று சொல்லி வரும் பொழுது ஆண்டவர் மீது இருக்கிற அன்பு அவங்களுக்கு அப்படியே தனிந்து போக ஆரம்பிச்சிடும். இதுதான் அழிந்து போகிற அன்பு. ஆனால் நம்ம ஆண்டவர் மீது நம்ம வைக்கிற அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அழியாத அன்பாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் அவர் மீது வைத்திருக்கிற அன்பு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், அவருடைய அன்பின் ஆழங்களை நாம் உணர உணர அவருடைய அன்பில் நாம் இன்னும் வளர்ந்து பெருகி கொண்டே இருப்போம். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, எப்படிப்பட்ட பாதையின் வழியாய் கடந்து போனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது உனக்கு இருக்கிற அன்பு என்றைக்குமே தனிந்து போகக்கூடாது, வளர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அழியாத அன்புடனே அவரை நீ அன்பு கூறுவாய் என்று சொன்னால் கிருபையானது உன்மேல் தங்கியிருக்கும், நிறைவாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுங்கள், கர்த்தருடைய நிறைவான கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமீன்.